ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடி பம்ப். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, யார் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி பேஷண்ட்ஸு, தென் வந்து சர்ஜரி ஆனவங்க, தென் வந்து பெட் ரிட்டன்ஸ் ஆனவங்க, இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது. இந்த பம்போட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா வெயினில் வந்து உங்களுக்கு பெட் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் யூஸ் ஆகும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ளக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் ஆன் ஆகிடும். ஜஸ்ட் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இண்டிகேட்டர் ஆகும். ஸோ இது க்ரீனாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரீன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஷியல் மோடில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெக்கில் வந்து ஏர் ஃபில் ஆகி தென் ரிமூவ் ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு லெக்கில் ஆகும். ஸோ ஒன் லெக்குக்கு அப்புறம் இன்னொரு லெக் ஆகிட்டு இருக்கும். கண்டினியூஸாக மாறி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். தென் இந்த சர்ஜரி பண்ணவங்க ஒரு லெக்கில் மட்டும்தான் நமக்கு ஹேர் தேவைன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெக் தேவையில்லையோ அந்த பைப்ஸை பார்த்து நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு அது டிடெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்டாப் ஆகிடும். எது தேவையோ அது மட்டும் உங்களுக்கு பம்ப் ஆகும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி மோட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி மோட் ஆன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் உங்களுக்கு ஏர் அப் ஆகி டவுன் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கோசரம். ஸோ இந்த மைனஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ளஸ் பட்டனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த லெவல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரெஷர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக ரிமூவ் ஆகும். ஸோ தென் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸும் பண்ணுறோம், ரெண்டலும் பண்ணுறோம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.